ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோண்டோட உங்களையே சந்திக்கிறதுல மிச்சம் சந்தோஷம். இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ணுற ரெசிபி ஹோம்மேட் சாக்லேட் தான். உங்களோட கிட்ஸுக்கும் கடைகளில் மிச்சம் விலை கொடுத்து வாங்காமல் இப்படி ஈஸியான யம்மியான சாக்லேட்டை செஞ்சு கொடுங்க. குக்கிங் சாக்லேட் இல்லாமலேயே இந்த சாக்லேட்டை ஈஸியாக செஞ்சு தேலும். இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு ஒரு பேனில் 1 கப் சுகரும் 1/4 கப் தண்ணியும் ஊற்றி நல்ல சுகர் கரைகிற வரைக்கும் இடக்கடை கலந்துடணும். சீனி நல்லா கரைஞ்ச பிறகு இப்படி பபிள்ஸ் வரும். அப்போ அடி பிடிக்காமல் நல்ல மீடியம் ஹீட்டில் வச்சு மிக்ஸ் பண்ணணும். பாருங்க, இப்போ சுகர் நல்லா மெல்ட் ஆகி பதம் வந்துட்டு. இப்போ கையில் எடுத்து பார்த்தா ஒரு கம்பி பதம் இது போல் வரணும். இப்படி ஒரு கம்பி பதம் இருந்தால் தான் சாக்லேட் நல்லா செட் ஆகும். இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 கப் மில்க் பவுடரும் 1/4 கப் கொக்கோ பவுடரும் போட்டு கட்டியொன்றும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். பாருங்க, அந்த சூட்லேயே எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு. இப்போ 1 டீஸ்பூன் பட்டரும் 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸும் ஊற்றி திரும்ப எல்லாம் ஒன்றாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடாக இருக்க போக்கலையே சாக்லேட் மோல்டில் போட்டு நல்லா சூடு ஆறின பிறகு மோல்டில் இருந்து எடுங்க. உங்கள்கிட்ட சாக்லேட் மோல்ட் இல்லாட்டி ட்ரேல சரி ஊற்றி எடுக்கலும். உண்மையாகவே இதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. கெண்டோஸ் சாக்லேட் டேஸ்ட்டில் எப்படி இருக்குமோ சேம் டேஸ்ட்டில் தான் இந்த சாக்லேட்டும் இருக்கும். இந்த ஈஸியான ஹோம்மேட் சாக்லேட் ரெசிபியை நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அதுக்கு பிறகு உங்களோட கிட்ஸுக்கு கடைகளில் சாக்லேட் வாங்கி கொடுக்காம இதே மெத்தடில் நீங்களே சாக்லேட் செஞ்சு கொடுப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு மிச்சமே யூஸ்ஃபுல்லாக இருந்தீங்க என்று நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சி இருந்தால் லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் இன்னொரு வீடியோ உங்களோட உங்களையும் சந்திக்கும் வரை பாய் பாய்.